ஹஸரத் அபூ ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, அவங்க அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், நான் தஹஜ்ஜத் தொழும்போது சஜிதாவில் இருக்கும் நிலையில் மரணமாக வேண்டும் என்பதாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். அபூ ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க தஹஜ்ஜத் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சஜிதால இருக்கும்போது அல்லாஹ் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றிட்டான். அவங்களுடைய குடும்பத்தார்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சஜிதால இருக்கும்போது அவர் மௌத்தா போனதுனால அவருடைய உடலை திரும்ப அதை சரி பண்றதுன்றது கஷ்டம் இல்லையா? அப்படியே சஜிதால இருக்கக்கூடிய பொசிஷன்லயே அவருடைய உடல் அப்படியே இறுகி போயிரும் இல்லையா? அந்த சாதாரண நிலைக்கு மாற்றுவது என்பது சிரமமான ஒரு காரியம். அல்லாஹ் என்ன செய்தான், அவருடைய மனைவி மகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மகளினுடைய கனவிலே அவர் மரணமான செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறார். டக்குன்னு முழிச்சிட்டாங்க. பக்கத்துல பாக்குறாங்க, தாய் படுத்திருக்கிறாங்க. தகப்பனார் எங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, ஆளை காணோம். தாயை எழுப்புறான், வாப்பா மௌத்தா போற மாதிரி நான் கனவு கண்டேன். இவங்களை எந்திரிச்சாங்க, என்னம்மா கனவு தானே, ஏன் பயப்படுற? தொழுதுகிட்டு இருந்தார். என்ன சொன்னாங்க, மௌத்தாலாம் போலமா தொழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப 2 பேரும் படுத்தாச்சு. திரும்ப 2வது முறை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மகளின் கனவிலே தந்தையின் மரணத்தை அல்லாஹ் காட்சிப்படுத்துகிறான். திரும்ப எந்திரிச்சாங்க, திரும்ப தாயை எழுப்புனாங்க. திரும்பவும் அதே மாதிரி கனவு கண்டேன், போய் பார்க்கலாம். திரும்ப அறையை திறந்து பாக்குறாங்க, ஒரு சஜ்தால இருக்கிறார். பாருமா தொழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க, ஏன் பயப்படுற? 2வது தடவை படுத்தாச்சு. மீண்டும் அந்த மகளினுடைய கனவிலே அதே காட்சி வருகிறது, தந்தை மரணமாகிவிட்ட செய்தி. மீண்டும் எழுப்புகிறார். தாய் என்ன பண்றாங்க, அழைச்சிக்கிட்டு திரும்ப ரூம் கதவை திறக்கிறாங்க. திரும்ப தொழுதுகிட்டு சஜ்தால தான் இருக்கிறார். இந்த 3வது தடவை தான் இவங்களுக்கு டவுட் வருது. என்ன சொன்னா, அப்பையிலிருந்து சஜ்தாலேயே இருக்கிறாரு. போய் கை வச்சாங்க, அப்படியே சரிஞ்சிட்டார். தொட்டு பார்த்தாங்க, மூத்தா போயிட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தஹஜ்ஜத்தில் மரணத்தை தந்தான், சஜிதாவில் மரணத்தை தந்தான். இந்த மரணத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை நீக்குவதற்காக வேண்டிய அந்த வதனத்தினுடைய சிரமங்களை குறைப்பதற்கு மகளின் கனவு வழியாக அந்த மையத்தை சீர் செய்யவும் செய்தான் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல நாம எப்படிலாம் துஆ செய்யணும்?